ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ செல்வா சேலம். நாம் இப்பொழுது பார்க்க இருக்கக்கூடிய ஒரு பதிவு மிக மிக ஒரு அற்புதமான பதிவு. நம்ம திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது 10 பொருத்தத்தில் ஒரு முக்கியமான ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறது திருமண பொருத்தத்துக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி மட்டும் கிடையாதுங்க. அது சொல்லக்கூடிய சூட்சமங்கள் ஏராளமாக இருக்குது. சரி, ரஜ்ஜு பொருத்தம் மட்டும்தான் அப்படி தானாங்க, மீதி ஏனைய 10 பொருத்தங்கள் எப்படிங்க அப்படின்னா அதற்குள்ளும் ஏராளமான சூட்சமங்கள் இருக்குது. இது திருமணத்திற்கான பொருத்தத்திற்காக பார்க்கறதுனால அதை அனைவருமே ரொம்ப ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதில்ல. சரி, சப்ஜெக்ட் நமக்கு இப்போ ரஜ்ஜுவை பற்றி பேசுகிறதுனால வேறு விஷயங்களை இப்போ பேச வேண்டாம். பதிவுக்குள்ள போகலாம் வாங்க. எல்லாருக்குமே தெரியும், திருமண பொருத்தம் அப்படின்னாவே அதில் 10 பொருத்தங்கள் இருக்குது. அதில் முதல்ல ரஜ்ஜு பொருத்தம் சரியாக இருக்கான்னு கேட்பாங்க. அந்த ரஜ்ஜு பொருத்தத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதில் அவ்வளோ விஷயங்கள் உள்ளே மறைமுகமாக இருக்குங்க. முக்கியத்துவமாக மருத்துவத்திற்கு அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஆற்றல் பொருந்தியது இந்த ரஜ்ஜு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ எதனால் முதல்ல 10 பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத அப்படி நம்ம கொஞ்சம் மைல்டாக பேசிட்டு அப்புறம் போனால் உங்களுக்கு கொஞ்சம் புரியுங்க. இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிறது இப்போ தின பொருத்தம், கண பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம் அப்படின்னு 10 பொருத்தம் உங்களுக்கு இருக்குது. மகேந்திர பொருத்தம் இருக்குது, யோனி பொருத்தம் இருக்குது. இந்த பொருத்தங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சும்மா வேலை இல்லாதெல்லாம் சொல்லலைங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இருவருமே புதிய நபர்கள். இவங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவர்களை பற்றி இவர்களுக்கு தெரியாது. முற்றிலும் புதிய சூழலில் இருக்கக்கூடிய இரு உருவங்கள் அல்லது மனங்கள் இணையக்கூடியது தான் அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது. இந்த திருமண பந்தத்தில் புதுசாக ஊரை விட்டு வெளியூரில் போய் ஒரு பெண்ணை பார்க்குறதோ அல்லது அந்த பெண்ணுக்கு போய் ஒரு மணமகனை தேடுறதோ செய்யும் பொழுது அந்த ஊரில் அவர்களை பற்றி நம்ம எவ்வளோ விசாரித்தாலும் மேலோட்டமாக வெளிப்படக்கூடிய தன்மைகளை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தை பற்றி சொல்லுவாங்க, பொருளாதாரத்தை பற்றி சொல்லுவாங்க, அந்த பெண் என்ன படிச்சிருக்கு, அந்த பையன் என்ன படிச்சிருக்காரு, அந்த குடும்பத்தினுடைய பின்னணி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். குணம் முதற்கொண்டு எல்லாமே தெரியும். ஆனால் அந்த குடும்பத்து உறுப்பினர்களுக்கே தெரியாத ஒரு உடலுக்குள் இருக்கக்கூடிய நோய்கள் சார்ந்தோ அல்லது உடல் அவயங்கள் சார்ந்தோ யாருக்கு தெரியும்? மருத்துவர்கிட்டயே ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் அவரும் பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவார். எனக்கு ஒரு 20 வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு டாக்டர்கிட்ட இப்போ போய் சார் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் அவர் எப்படி சொல்லுவார்? ஆனால் ஜோதிடம் இங்கே தான் தனித்து செயல்படுது. அதாவது 30 வருடம் கழித்தாலும் அன்னைக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது நீங்கள் பிறக்கும்போது டிசைரபுளான ஒரு விஷயமாக கணிக்கப்பட்டு விடுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு வரன் தேடுவதற்கு ஒரு வரன் வருது, ஜாதகத்தை பார்க்குறோம். இப்போ ஒரு பெண்ணுக்கு ஒரு பையனை பார்க்குறோம். ஒரு பெண்ணுக்கு ஒரு பையனை பார்க்கும் பொழுது முதல்ல வெளிப்படையான விஷயங்கள் எல்லாமே நம்ம விசாரிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். பொருளாதார வாய்ப்புகள் மற்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அவருடைய வீரியம் என்ன, அவருடைய உடல் பாவங்களின் தன்மைகள் என்ன, அவருடைய சுபாவங்கள் என்ன, அவர் உடல் உறுப்புகளில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளின் தன்மைகள் என்ன, அந்த உறுப்புகள் செயல்படும் விதம் என்ன, அதில் என்றைக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படும், இதையெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க இந்த 10 பொருத்தங்கிறது வச்சுருக்காங்க. 6 பொருத்தம் இருந்தால் சரி, 5 பொருத்தம் இருந்தால் சரி, 10 பொருத்தம் இருந்தால் சரி, இதெல்லாம் பொருத்தமே இல்லைனாலும் சரிங்க, அவங்களாம் பண்ணாங்க நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு நமக்குள்ளாகவே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி 10 பொருத்தங்களே தேவையில்லை, பண பொருத்தம் இருந்தால் போதுன்னு ஒன்லி பொருளாதார சிந்தனையோடு திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். அதற்கு நம்முடைய ஜோதிடர்களும் பெரும்பாலும் இன்றைக்கி 10 பொருத்தம் தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. ஆனால் ஜோதிடம் என்றும் மாறாதது,
ஜோதிட அடிப்படை சித்தாந்தங்கள் என்றுமே மாறாதது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ஜோதிடர்கள் மாறலாம், ஜோதிடம் பார்ப்பவர்கள் மாறலாம், காலத்திற்கேற்ப என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மாறக்கூடியதாக இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய ஜோதிடம் வித்திட்ட விதைகளானது என்றைக்குமே கோடி வருடங்களானாலும் அந்த விதையில் முளைப்புத் திறன் இருந்து கொண்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம். இந்த நிலையிலே இந்த ரஜ்ஜு பொருத்தம் மருத்துவத்தை எப்படிங்க வெளிப்படுத்துது என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருங்க. உங்களுக்கு பாருங்கள், இங்கே வந்து ஒரு டிஸ்ப்ளே கொடுத்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியறதுக்காக தான் காட்டியிருக்கேன். இப்போ 27 நட்சத்திரங்களை 2 செக்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க ரஜ்ஜு பொருத்தத்தில். அதாவது ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிந்தவர்களுக்கு இது நல்லாவே தெரியும். நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை. ரஜ்ஜில் வந்து ஆரோகணம் அவரோகணம் என்ற 2 பிரிவுகள். இது ஆரோகண பிரிவு, அவரோகண பிரிவு. அதாவது ஏறு வரிசை, இறங்கு வரிசை. பொதுவாக இரு வரன்களை இணைக்கும் பொழுது, இரு தம்பதிகளுக்கான திருமண ஒப்பந்தம் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது ஒரே ரஜ்ஜுவில் இணைக்கக்கூடாது என்ற விதி ஜோதிடத்தில் இருக்குது. விதி விலக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிங்க வேறு வழி இல்லைங்க, அப்படியே இணைக்கிறது தான் ஆகணும், எங்களுக்கு மற்ற விஷயம்லாம் பிடிச்சிருச்சு அப்படின்னா, இதில் ஆரோகணத்துலேயும் அவரோகணத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் இணைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இணைத்து கொண்டாலும் இந்த கண்டரச்சுவல் மட்டும் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் இப்படி 3 விதிகள் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதாவது ஒரு ரஜ்ஜுவில் திருமணம் செய்யக்கூடாது, அப்படி திருமணம் செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டால் பாதரஜ்ஜு, ஊரு ரஜ்ஜு, அதாவது இந்த 3 செக்மெண்ட் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக இருந்தால், அதாவது ஏறுமுகம் இறங்குமுக நட்சத்திரங்களில் ஒருவருக்கொருவர் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் சிரசுவிற்கு ஏறுமுகம் இறகுமுகம் கிடையாது. அதாவது செவ்வாயின் நட்சத்திரங்களான 3 நட்சத்திரங்களுக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையவே கிடையாது. அவர் ஒருவரே தான், ஒரே சிரசு மட்டும்தான் அவங்க. கண்டரச்சுக்கும் இந்த வித்தியாசம் பார்க்காதீங்க, வேறு வழியே இல்லைன்னா, அவாய்ட் பண்ண முடியலைன்னா திருமணம் செய்துக்கலான்னு 3வது விதியை அதை மட்டும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலை என்பது தான் இன்றைக்கி திருமண பொருத்தங்கள் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. சரிங்க, இதற்கு அப்பாற்பட்டு நாம் என்ன இதில் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த தன்மைகள் என்பது ஒரு மனிதனின் உடலில் அவரவர் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அவரவரின் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது என்ற அடிப்படையிலே அந்த அவயங்களுக்கு பாதிப்பை கட்டாயமாக ஏற்படுத்தும். இதுதாங்க வந்து அற்புதமாக வந்து எளிமையாக வந்து ஒரு மருத்துவ ஜோதிடத்தை நம்ம வந்து ஆழ்ந்து ரொம்ப சிரமமே இல்லாமல் இவருக்கு இந்த வியாதி வரும், இந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி சொல்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகம் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டிவி கம்ப்யூட்டர் இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பெருசாக தெரியும். செல்ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாத இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் எதாவது ஜூம் வாய்ப்பு இருந்தால் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே நான் ஸ்பேஸ் இல்லாதனால, ஏன்னா மெயின் சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இது நமக்கு சப்போர்ட்டிவ் டூலாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் சின்னதாக இங்கே கொடுத்துட்டேன். இடம் இல்லாதனால தான் கொடுத்துருக்கேன். சரிங்க, நான் சொல்கிறத நீங்கள் லிசன் பண்ணிக்கிட்டால் போதும். நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த உதாரண ஜாதகம் சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்ன ஜாதகருக்கு லக்னமும் பூர நட்சத்திரத்தில் நிற்குது, மாந்திங்கிற கிரகமும் பூர நட்சத்திரத்தில் இருக்குது. இப்போ இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது தொடையை இண்டிகேட் பண்ணுதுங்க. அதாவது ஊரு ரஜ்ஜி என்கின்ற தொடை சார்ந்த பகுதியை இண்டிகேட் பண்ணுது. இந்த பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த சுக்கிரன் இவருக்கு எங்கே இருக்காரு பாருங்க, ரேவதி நட்சத்திரத்தில் போய் இருக்கார், உச்சமாக இருக்காருங்க. அப்போது சுக்கிரன் நல்லா தான் இருக்கார், ஆனால் 8ஆம் இடம் என்ற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடம்ங்கிறது என்னது, நாம் மறைக்கப்பட்ட பகுதி, அதாவது ஒரு ஆண் பெண்ணினுடைய ஒரு பிறப்புறுப்புகள் சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அது மறைக்கப்பட்ட பகுதிகள், மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அங்கே சுக்கிரன் தொடர்பான சம் அந்த பார்ட்டை கிட்ட, அதாவது சம் ப்ராப்ளம், அவருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு இது. மாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
மாந்திங்கிறது சனி அழுக்குனா மாபெரும் அழுக்கு அல்லது பேட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேட் செல்ஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கின் சார்ந்த பகுதிகளில் பிரச்சனைகளை, பாதிப்புகளை, விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர் மாந்தி. அப்போது இவருக்கு இந்த தொடை சார்ந்த மர்மஸ்தானங்களில், மர்மஸ்தானத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ஜாதகருக்கு அந்த சுக்கிரன் குறிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்று சுக்கிரன் தசை நடத்தணும், அல்லது சுக்கிரன் சாரநாதனாக வரணும். தசை நடத்தக்கூடியவருக்கு சாரநாதனாக வந்தால் அந்த காலகட்டத்திலெல்லாம் இவருக்கு அந்த சார்ந்த பகுதிகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனாலும் அங்கே சுக்கிரன் உச்சகட்டமாக உச்ச வலிமையில் இருக்கிறதுனால பெரிய அளவிற்கு பாதிப்புகள் இருக்காது. அப்படிங்கிறத எவ்வளோ அழகாக வலிமையை, அந்த நோயின் தன்மையை, தீவிரம் குறையுமா எப்படிங்கிறதெல்லாம் அழகாக சொல்லிடுச்சு. இப்போ அடுத்தது பாருங்கள், சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிறாருங்க. சூரியன் அஸ்வினி நட்சத்திரம். இப்போ இந்த நட்சத்திரத்திலே வேறு ஏதாவது கிரகம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இவருக்கு சனியும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகருக்கு இருக்கார். இப்போ சனி அப்படிங்கிற ஒரு நோய்க்காரகன், செவ்வாய் வீட்டில் இருக்கிறார். சூரியன் இங்கே உச்சமாக இருக்கார், ஆனால் சனி நீசமாக இருக்காருங்க. அப்போ இவருக்கு சனி நீசமாக இருக்கும் பொழுது ஒரு நீச கிரகம் ஒரு ஜாதகரை இளமை காலத்தில் கட்டாயமாக தண்டிக்கும் என்ற ஜோதிட விதியின் அடிப்படையில் இவருக்கு இளமையிலேயே ஒரு 3 வயது 4 வயது இருக்கும் பொழுது சைக்கிளில் போகும்போது சைக்கிளுக்குள்ளே காலை விட்டு கால் அந்த பாதம் கட்டாயிடுச்சு. பெரிய மேஜர் சர்ஜரி இவருக்கு பண்ணி ஒரு வருஷம் இவர் குழந்தை பருவத்திலேயே வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தன்மை என்பது பாத ரஜ்ஜுவில் அஸ்வினி அந்த நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி சனி நீச நிலையில் அமர்ந்ததால் அவருக்கு அந்த ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. சரிங்க, அடுத்தது சந்திரன் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்காருங்க. இப்போ அதே போலங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இப்போது நம்ம இதிகாசங்கள் 2 இதிகாசங்கள் இருக்குது. ராமாயணம், மகாபாரதம் அப்படிங்கிற 2 இதிகாசம். இந்த இதிகாசத்தில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த சம்பவம் தொடர்பான பாதிப்புகள் இது எல்லாமே ஜோதிடத்தோடு ஒன்றி போகிற மாதிரியே இருக்கும். ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு எதுவுமே இருக்கவே இருக்காதுங்க. எல்லாமே அதோட ஒன்றி போகிற மாதிரியே தான் இருக்கும். இப்போ உதாரணமாக கர்ணன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாருங்க. அந்த பூரட்டாதி நட்சத்திரம் பாருங்கள், உதர ரஜ்ஜு அப்படிங்கும்போது வயிற்றுப்பகுதி. அப்போது இங்கே பாருங்கள், இறங்கு முகம். கண்டிப்பாக ஒரு விஷயம் ரிமூவ் ஆகியே ஆகணும் அப்படிங்கிறது இங்கே குறிக்கும். இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே இறங்குது, உடலில் இருந்து ஒரு சின்ன பொருளாவது, அவயங்களில் சின்ன விஷயங்களாவது ரிமூவ் ஆகும் அப்படிங்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துது. இவருக்கு வயிற்றுப்பகுதியில் உள்ள கவசங்கள் விளக்கப்பட்டது என்பதை இந்த நட்சத்திரம் இங்கே இண்டிகேட் பண்ணுது. அதே போல் இன்னொன்று உதாரணம் சொல்லலாம்னா துரியோதனன் எடுத்துங்க. துரியோதனன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தார். பரணி நட்சத்திரங்கிறது பாருங்கள் தொடைப்பகுதியை குறிக்கக்கூடியது. அப்போது பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்த அவருடைய அந்த சந்திரன் என்பவர் ஏதேனும் ஒரு நிலையில் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பு அடைந்து அவர் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு துரியோதனனுக்கு பலவீனமான இடம் என்பது தொடைப்பகுதியாக இருந்தது. அப்போது அந்த காவியங்கள் எழுதினவங்க எல்லாமே மிகப்பெரிய கைதேர்ந்த ஜோதிடர்களாக இருந்திருக்காங்க. அந்த ஜோதிடத்தை மக்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக அழகான காவியங்களில் அதில் உள்ள கதாபாத்திரங்களை எல்லாம் அதற்கான நட்சத்திரங்கள் இப்படி உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லா கதாபாத்திரங்களும் ஜோதிடத்திலோடு நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது அழகாக அற்புதமாக அந்த தன்மை என்பது வெளிப்படும். அதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் செவ்வாய் கேட்டை நட்சத்திரத்தில் நிற்கிறார். கேட்டை நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், பாதரஜ்ஜு. ஆனால் இந்த செவ்வாய் இவருக்கு நல்ல ஆட்சியாக பலமாக தன்னோட வீட்டில் இருக்காருங்க. இந்த செவ்வாய் எந்த அளவுலையும் இவருக்கு பாதிப்பு இல்லை. ஆகையினால இவருக்கு கட்டுஞ்சிரி ஏற்பட்டது என்னவோ இந்த அஸ்வினி நட்சத்திரத்தின் காரணமாக கட்டுஞ்சிரி ஏற்பட்டாலும் கூட அதிலிருந்து ரெக்கவரி இவர் ஆகி அந்த சர்வைவல் நிலைக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கிறத அங்கே எடுத்துக்கிட்டோம். இப்போது இதில் ரிலீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றால் அங்கே சூரியன் இல்லாத இருந்திருந்தாலும் இவருக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கோம். சூரியன் அங்கே இருக்கார். அதே மாதிரி சனி இவருக்கு நீசபங்கம் கிடைச்சதுனால அங்கே பாதிப்பு இல்லை. ஏங்கப்பா சனி அஸ்வினியில் அந்த காலத்தில் பிறந்தவங்க எல்லாருக்குமே தான் காலில் இதாக இருக்குமா அப்படின்னா, சனி
அந்த நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் இருந்துக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு வருட காலகட்டங்கள் அவர் இருந்தாலும், ஒரு வருடம் முன்னைய காலகட்டங்களில் அதே நட்சத்திரத்தில் இருந்திருந்தாலும், ஏனைய கிரகங்கள் ஒவ்வொரு ஜாதகருக்கும் வேறு இடத்துல மாற்றம் பெற்று கொண்டிருக்கும். அப்போ கிரகங்களின் பார்வைகள் இது போன்ற தொடர்புகள் வாயிலாக அதனுடைய மாற்றம் என்பது வேரியேஷன் இருக்குங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம இந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் என்ன கிரகம் இருக்கோ அதற்குரிய பாதிப்பு என்பது ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது இதிலிருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். சரிங்க, புதன் பாருங்கள் பரணி நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ பரணி நட்சத்திரம் என்பதும் இவருக்கு தொடை ரஜ்ஜுவாக தான் இருக்குது. ஆனால் புதன் இங்கே நல்லா இருக்காருங்க. புதன் வந்து பெரிய பாதிப்பு இல்லை. இந்த பாவம் என்பது ஒரு நல்ல ஒரு இவருக்கு பகையோ எதுவும் கிடையாது. செவ்வாய் வீட்டிலேயே இருந்தாலும் கூட மேசராசி என்பது ஒரு சமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் சூரியன் வேறு பக்கத்தில் இருக்கார். அதனால் இவருக்கு அந்த புதன் அமர்ந்த பரணி மூலமான எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ குரு பாருங்கள் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த குரு இவருக்கு 8ஆம் அதிபதிங்க, அஷ்டமாதிபதி. அப்போ இந்த உத்தர நட்சத்திரத்தில் குரு அமர்ந்தார். அப்படிங்கும்போது இந்த குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள். குரு உத்தர நட்சத்திரம் வயிறு தொடர்பான உதரரச்சு அந்த இடத்துல இருக்காருங்க. அப்போது இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கான், அதாவது கால் பிளாடர் வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அடுத்தது சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார். சுக்கிரன் ஆனால் இங்கே நல்லா தாங்க இருக்கார், உச்சமாக இருக்காருங்க. ஸோ அதனால் வந்து சூரியனுக்கு 12ல் வந்து சுக்கிரனுக்கு வந்து மறைவு கிடையாது. அப்படிங்கிறதுனால அங்கே வந்து சுக்கிரன் பெரிய பாதிப்பு இல்லை என்பதனால் அங்கே ப்ராப்ளம் கிடையாது. சனி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஏற்கனவே நம்ம இங்கே சூரியனுக்கு சொல்லும்போது பார்த்துட்டோம். ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காருங்க. அப்போ ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது இது தொடையிறைச்சா வருது. பட் ராகுவும் சுக்கிரனோடு இணையும் பொழுது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு கிடையாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் கேது உத்தர நட்சத்திரத்தில் இருக்காருங்க. இப்போ கேது உத்தர நட்சத்திரங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே குருவும் கேதுவும் இருவருமே உத்தர நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ கேதுவும் வெட்டி எடுக்கப்பட வேண்டிய விஷயங்களை, வெட்டக்கூடிய விஷயங்களை அவர் அக்செப்ட் பண்ணக்கூடிய கிரகங்கிறதுனால இவருக்கு ஒரு பார்ட்டு ரிமூவ் ஆனது அப்படிங்கிறத பார்க்கணும். மாந்திங்கிறவர் பூரம் நட்சத்திரத்தில் இருக்கார். மாந்திங்கிறவர் பொதுவாகவே பாடியில் இருக்கக்கூடிய வியாதி, அதாவது இன்ஃபெக்ஷன் சார்ந்த வியாதிகள். அப்போ இவருக்கு பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது தொடை சார்ந்த விஷயங்களில் இருக்கிறதுனால தொடை சார்ந்த பகுதிகளில் கண்டிப்பாக இவருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது ஒன்று வந்துட்டுருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அவயங்களிலெல்லாம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேர்ஃபுல்லாக இருங்க, அலர்ட்டாக இருங்க அப்படின்ட்டு அந்தந்த குறிப்பிட்ட புத்தி காலகட்டங்கள், தசா காலகட்டங்களில் உங்களுக்கு இது மாதிரியான இடர்பாடுகள் ஏற்படும் என்று சொல்வதற்கும், அதே போல் ஒருத்தர் ரொம்ப ஒரு மருத்துவ சிகிச்சையில் இருக்கார். ரொம்ப சிகிச்சை வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து தாண்டி வேறு மாதிரி போயிட்டுருக்குங்க. இது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும் பொழுது, அப்போது அவருக்கு என்ன தசை நடக்குது, புத்தி நடக்குது, அதையும் தாண்டி அந்தரம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அது எந்த நட்சத்திரத்தில் அமைந்திருக்கு என்று பார்த்து, அந்த நட்சத்திரம் என்பது இங்கே இண்டிகேட் ஆகக்கூடிய பார்ட்டு அவருக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல பாதிப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல தெரியணும். அதே போல் அந்த கிரகத்தை ஏதேனும் சுபகிரகம் தொடர்போடு இருக்கும் பொழுது பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அதில் ரெக்கவரி ஆகி வந்துடுவார் அப்படிங்கிறத சொல்லலாம் சார். அதாவது ஒரு விஷயத்திற்கு பாதிப்பு ஏற்படுவது, பாதிப்பிலிருந்து வெளியேறுவதற்கு இன்னும் பல விஷயங்களை நம்ம ஜாதகம் மூலமாக பார்க்கிறோம் என்றாலும், இந்த ரஜ்ஜு என்கின்ற விஷயமே ஆல்மோஸ்ட் இதற்கான வழிகளை எல்லாமே வந்து நமக்கு வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம அஸ்ட்ராலஜியினுடைய மிகப்பெரிய ஒரு தாற்பயம் என்ன அப்படின்னா, எந்த வழியில் போனோம்னாலும் அதற்கான விடையை சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதுதான் அஸ்ட்ராலஜியில் மிகப்பெரிய வலிமை. இப்போ ஒருத்தர் வெறும் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு எல்லா பலனையும் சொல்லிடுவார், கரணத்தை வச்சு எல்லா பலனையும் சொல்லுவார், நாம யோகத்தை வச்சு சொல்லுவார், யோகி அவயோகி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் கான்செப்டை வச்சு சொல்லிகிட்டு இருப்பார். இதில் என்னென்னா, நான் சொல்கிறது தான் சிறந்தது, நீங்கள் சொல்கிறது தான் சிறந்ததுன்னு சில இடங்களில் வந்து கான்ட்ரவர்ஸ்லாம் ஆகும். ஆனால் அதுக்குண்டான விளைவுகள் என்ன அப்படின்னா, நம்ம ஜோதிடம் வந்துங்க எந்த ரூட்டில் போனீங்கனாலும் உங்களுக்கான பதிலே சொல்லும். கிரகங்களுடைய
விஷயங்கள் என்ன அப்படின்னா, "நீ என்னை நேசிக்க கற்றுக்கொண்டால், நீ ஜாதகத்தை எடுத்தீன்னா, உன்னை ஏதோ ஒரு ரூட்ல போய் உனக்கு அதற்கான விடைய நான் சொல்லிட்டு தான் இருப்பேன்." அப்படின்னு சொல்றது தான் நம்முடைய ஜோதிடத்தோடைய தத்துவம். அதை ஒட்டி தான் இந்த பிரசன்னங்கள், ஆரூடம், நிமித்தம் எல்லாமே வேலை செய்யுது. இப்ப நீங்க நவகிரகங்களை ஒருத்தர் பேச பேச மனசுல தியானிக்க அல்லது நம்ம இப்ப டெய்லி அத பத்தி பேச பேச, நவகிரகங்கள் நம்முடைய செயல்கள், பார்வைகள், சத்தங்கள் அனைத்திலுமே நமக்கு ஒரு விடைய சொல்லிக்கிட்டே இருக்குங்க. அதனுடைய அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுது, அஸ்ட்ராலஜியில எந்த காரணிகளை எடுத்துக்கொண்டு அதற்குள்ள நீங்க உள்ள டீப்பா அனலைஸ் பண்ணீங்கனாலும், அது நெறைய விஷயங்கள சொல்லிட்டு உள்ள போயிட்டு உங்கள இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அப்படிங்கிறதனுடைய ஒரு சிறிய உதாரணம் தான் இந்த ரஜ்ஜு அப்படிங்கிற விஷயம். இந்த ரஜ்ஜுல இருக்கக்கூடிய இந்த தாற்பரியங்களை கொண்டு எந்த ரஜ்ஜுவில் ஒரு நட்சத்திரம் அடங்குகிறதோ, எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறதோ, இப்போ அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா கிரகத்தின் நட்சத்திரமே உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காதுங்க. அங்க அதையும் கவனிக்கணும். அந்த கிரகம் பாதிப்போடு அமர்ந்திருக்கும் பொழுது, அந்த நட்சத்திரம் குறிக்கக்கூடிய ரஜ்ஜுவின் வாயிலாக பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அந்த கிரகம் பாதிப்பு அடைந்திருந்தாலும் கூட, அது விதிவிலக்கில் எனக்கு வேறொரு சுபகிரக தொடர்பில் தாங்க ஐயா இருக்கு அப்படின்னா, பாதிப்பு ஏற்படும். பட் ரெக்கவரி கிடைக்கும். ஆனால் அந்த கிரகம் பாதிப்பிற்கு அதற்கு எந்த சப்போர்ட்டிவ் கிரகமும் இல்லை. எந்த ஒரு விதியிலும் அது பலவீனம் என்பது விளக்கப்படவில்லை என்றால், அந்த உடல் நோய் தொடர்பான கண்டிப்பாக பாதிப்பை அந்த ஜாதகர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் இந்த ரஜ்ஜு மூலமாக விளக்கப்படுகின்ற ஒரு செய்திங்க. இதை நல்லா கவனித்து இன்னொரு தடவை பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்டு. அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.